ஏதாச்சும் பேசுங்க, நான் அந்த பாட்டை எடுத்துக்கிறேன். கையெல்லாம் ஆடுது, பழக்கத்தில் என்ன செய்யுது தெரியல. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த பட்டிலேருந்து வந்திருக்கோம்னு நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போகிறேன், ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு தப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன்ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேளையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்ததுக்கு. தாளத்துக்கு என்ன செய்யறது? இந்த மாதிரி ஃபீட்பேக் ஏதாச்சும் பண்ணுங்க, நான் சேர்ந்து பாடிக்கிறேன். ஏன்னாம்மா பில் 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 பில்லோ பிஸ்ஸு வாட்டு கண்ணு தெரிய முடியாது. பில் 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 பில்லோ பில்ஸு பிரச்சனையில் பார்ப்போம் பிளஸ். ஏன்னா நீ கேளு பாஸு, நாங்கெல்லாம் மிடில் கிளாஸு. கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு. ஆனாலும் இந்த லைஃபு தான் கெட்டுன்னு சொல்வோம், மனக்கோட்டை கட்டி கிங்க வாழ்வோம். இருப்பதை வச்சுக்கிட்டு வச்சு சிரிக்க ட்ரை பண்ணும் மனம் பாரு தெளிவான குழப்பங்க. ஆனா எங்க லைஃபே ஜோரு சர்தாம்போ சர்த மைக்கில் கொஞ்சம் படுவீங்க. சர்தாம்போன்னு லைஃபை ஓட்டும் கேங்குங்கோ, சலிப்பெல்லாம் சமாளிச்சு சக்சஸ் பண்ணும் டீமுங்கோ. வந்தாலும் வரலனாலும் நாங்க ஆக ஸ்வீட்டுங்கோ, மிடில் கிளாஸ் சேலஞ்ச் எல்லாம் செய்ய விடவும் ஹைட்டுங்கோ. எவ்வளோ பெரிய பண்ணு பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம்.